டீம்ல இருந்து டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் அச்சீவ் பண்ணிக்காங்கன்னு பார்த்தலாம். எஸ், சோ நம்மளுடைய எம்பையர் பீனிக்ஸ் டீம்ல சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்மளுடைய டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அச்சீவ் பண்ணிக்கக்கூடிய நபர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் யாரு அப்படின்ற விஷயத்தை பார்த்தலாம். சோ நம்மளோட எம்பையர் பீனிக்ஸ் டீம்ல சோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் மணிகண்டன் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் அச்சீவ் பண்ணிக்காங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாரை பத்தி சொல்லணும்னா சோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சில மாதங்களா ஒரு சில வாரங்களா நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த டாப் 5 பிளேசஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாரும் பாத்திருப்பீங்க. பட் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா வந்து பாத்தீங்கன்னா சோ தன்னோட டீமை உருவாக்குறதுக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சக்சஸ் பார்ப்பாங்க. அந்த சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜேர்னி, அந்த ஒரு உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போக்கஸ் பண்றது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், போக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் ஆன் த ரிசல்ட் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அந்த ப்ராசஸை முழுமையா போக்கஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பில்ட் பண்ணி இன்னைக்கு டாப் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்லயும் நம்பர் 1 பிளேஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேலும் இந்த ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்னும் மிகப்பெரிய லெவல்ல நிறைய அச்சீவ்ஸ் கிரியேட் பண்ணி எப்பவுமே இந்த நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர்.